எக்ஸ்ட்ரா 10,000 ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 61,000 ரூபாய் நான் டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அப்படி உண்மைன்னா அதை கட்டாம நான் எப்படி சேவ் பண்ணிக்கிறது? 12,10,000 ரூபாய்க்கு வந்து 61,500 ரூபா வருது அப்படின்னா நான் 61,500 ரூபா கட்டணுமா? வேற என்ன, பானிபூரி விற்கிறவருக்கு 40 லட்சம் ரூபாய்க்கு அவர் ஏதோ ஒரு சின்ன கடையை போட்டு வித்துட்டு இருக்கிறார். ஆனா அது இன்கம் டாக்ஸ் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்குது, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சிருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, வெல்கம் டு மெய்ப்பொருள். மத்திய அரசு பட்ஜெட் போட்டாங்க. 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க 61,000 ரூபாய் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம மாத சம்பளத்துலேருந்து அந்த டேக்ஸ் கட்டாமல் நம்ம எப்படி சேவ் பண்ணுறது, மத்திய அரசு பட்ஜெட்டால் நம்ம வீட்டு பட்ஜெட்டில் துண்டு விழுகாமல் நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி சுப்பிரமணியன் அண்ட் அசோசியேட்ஸோட ஃபவுண்டர் திரு சுப்பிரமணியன் சார்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். பட்ஜெட் போட்டாங்க, இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்பும் சொல்லிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஓல்டு ஸ்லாப்புக்கும் இந்த வருஷம் சொல்லியிருக்கிற ஸ்லாப்புக்கும் என்ன வித்தியாசம்? இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை ஓல்டு ஸ்கீம், நியூ ஸ்கீம் அப்படின்னு சொல்லி இருந்தது. ஓல்டு ஸ்கீமில் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா அப் டு 2.5 lakhs வரை வந்து டேக்ஸே கிடையாது. 2.5 lakhs to 5 lakhs 5%, அப்புறம் 5 to 10 20%, 10 to மேலே போனால் 30%. அதுக்கப்புறம் தான் ஸ்லோவாக ஒரு நியூ ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. அந்த நியூ ஸ்கீமில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு எந்த டிடக்ஷன்ஸும் கிடையாது, எந்த எக்ஸம்ஷனும் கிடையாது, நீங்கள் இந்த ஸ்கீமில் வரலாம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் தான் நம்ம எல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அப் டு 7 lakhs நோ டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ அந்த நியூ ஸ்கீம் அப்படிங்கிறது என்ன? அந்த நியூ ஸ்கீமில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா 3 லட்சம் ரூபா வரை டேக்ஸ் கிடையாது, அப் டு 3 lakhs வரை டேக்ஸ் கிடையாது. 3 to 7 lakhs 5%, அப்போ 7 to 10 10%, அண்ட் 10 to 12 15%, 12 to 15 20%, 15க்கு மேலே போனால் 30% அப்படிங்கிறத கொண்டு வரும். இப்போ அடுத்தது இந்த பட்ஜெட் ப்ரொபோசலில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஃபினான்ஸ் பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெல்கமிங் அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அப் டு 4 lakhs நோ டேக்ஸ் அப்படின்ட்டாங்க. அப்போ 4 to 8 5%, 8 to 12 10%, 12 to 16 15%, அண்ட் 16 to 20 20%, அடுத்த 20 to 24 25%, above 24 30%. அப்போ இதுக்கு முன்னாடி பாருங்கள், இதுக்கு முன்னாடி 15 லட்ச ரூபாய்க்கு மேலே போனாலே 30% டேக்ஸ் கட்டணும். இப்போ அது 24 லட்சம் ரூபாய்க்கு மேலே போனால் தான் 30% டேக்ஸ் கட்டணும். இது மொதல் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப் டு 12 லட்சம் ரூபா வர இன்கம் இருக்கிறவங்க டாக்ஸே கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் 4 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கட்ட தேவையில்லைன்னு சொன்னீங்க. அது என்ன கணக்கு? 4 லட்சம் 12 லட்சம் என்ன கணக்கு? அதாவது இந்த 4 லட்சம் அப்படிங்கிறது இது ஒரு ஸ்லாப் ரேட். இப்போ என்னோட இன்கம், நான் ஒரு இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் அப்படின்னா என்னோட இன்கம் வந்து இப்போ 11 லட்சம் இருக்குது அப்படின்னா அந்த 11 லட்சம் வரை எனக்கு ரிபேட்டுன்னு ஒன்று கொடுத்துட்றாங்க. அதாவது 12 லட்சம் வரை உங்களுக்கு எக்ஸம்ஷன் வந்து அப்படியே கொடுக்கல, அதாவது அப் டு 12 lakhs நோ டேக்ஸ்ன்னு கொடுக்கல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதேமாரி இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் இதேமாரி இருக்கிறவங்களுக்கு அப் டு 12 lakhs வரை இன்கம் டேக்ஸ்லேருந்து ஒரு கழிவு கொடுத்துட்றேன், என்ன டேக்ஸ் வருதோ அதை அப்படியே லெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இந்த ஸ்லாப் ரேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் அது அப்ளிகபிள் ஆகும். எடுத்தவொடனே 12 lakhsக்கு நீ ஜீரோன்னு ஆரம்பிக்க முடியாது, புரியுதா அவங்களுக்கு? அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்லாப் ரேட்டை கொண்டு வந்துட்டாங்க, அப் டு 4 வரை ஜீரோன்னு கொண்டு வந்துட்டு இவங்களுக்கு மட்டும் என்ன கொண்டு வராங்க, அந்த நியூ ஸ்கீமுக்கு மட்டும் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா 12 lakh வரை நோ டேக்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. தட் இஸ் ஒன் பார்ட். 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லை, ரீபேட் யூஸ் பண்ணி நம்ம கழிவு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ 12,10,000 ரூபா, அதாவது எக்ஸ்ட்ரா 10,000 ரூபா நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 61,000 ரூபா நான் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? அப்படி உண்மைன்னா அதை கட்டாமல் நான் எப்படி சேவ் பண்ணிக்கிறது? 12,10,000 ரூபாய்க்கு வந்து 61,500 ரூபா வருது அப்படின்னா நான் 61,500 ரூபா கட்டணுமா அப்படின்னா கட்ட வேண்டியது இல்லை. நீங்கள் 10,000 ரூபா கட்டினா போகிறோம். அதேமாதிரி அடுத்த லிமிட் 12,50,000 அப்படின்னா நீங்கள் 50,000 ரூபா கட்டினா போகிறோம், கட்ட வேண்டியது இல்லை. ஏன்னா அதுக்கு டேக்ஸ் என்ன வருது, 67,500 ரூபா. ஸோ இதை மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு மார்ஜினல் ரிலீஃப் அப்படிங்கிறது இந்த ஆக்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதனால் யாராவது ஒருத்தர், சார் 12 வரை எக்ஸம்ஷன் சார், நான் 12,05,000 ரூபா கட்டிட்டேன் சார், எனக்கு என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மார்ஜினல் ரிலீஃப் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட டாக்ஸ் லைபிலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் ரெடியூஸ் பண்ணி, அப்போ 12,10,000 ரூபா எக்ஸ்ட்ரா 10,000 ரூபா சம்பாதிச்சாலுமே நான் மார்ஜினல் ரிலீஃப் ஸ்கீம் படி 10,000 ரூபா கட்டி 50,000 ரூபா நான் சேவ் பண்ணிக்கலாம். எஸ், ஓகே சார். என்னதான் பெனிஃபிட்ஸ் இந்த புது வருமான வரி ஸ்லாப்ல கொடுத்தாலுமே இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 7.5 கோடி பேர் தான். அதில் 2 கோடி பேர் தான் இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மிச்சம் இருக்கிற 138 கோடி பேர் மக்கள் மேலே அந்த வருவாய் இழப்பு வந்து சுமையாக போய் விழுந்துரும்ல, அவங்களுக்கு எந்த ஒரு டேக்ஸ் ரிலீஃபும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது 138 கோடி பேர் மக்கள் தொகை இருக்கிறாங்க அப்படின்னா
138 கோடி பேரும் வந்து டேக்ஸ் கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன காரணம்னா நம்ம இந்தியாவோட பாப்புலேஷனில் அதிகமாக இருக்கிறது அக்ரிகல்ச்சரிஸ்ட். ஸோ நீங்கள் அவங்கள ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் அவங்கள ரெடியூஸ் பண்ணணும். ஹவுஸ் ஒய்ஃப் அவங்கள ரெடியூஸ் பண்ணணும். அன்எம்ப்ளாய்மெண்ட்டு அவங்கள ரெடியூஸ் பண்ணணும். பசங்க இவங்க படிக்கிறவங்க எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணணும். நீங்கள் திடீர்னு எடுத்துகிட்டு போய் சார் 138 கோடி பேரில் ஒன்லி 8 கோடி பேர் தான் சார் டேக்ஸ் கட்டணும், ரொம்ப குறைச்சிலன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு எஃபெக்டிவாக நம்ம பார்க்கணும். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்றைக்கி கட்டுறவங்க குறைச்சவங்க அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இதெல்லாம் கழித்து பார்த்தாலும் கற்றவங்களுக்கும் அதுக்கும் பார்க்குறப்ப நிச்சயமாக அந்த அந்த ப்ரொபோர்ஷன் வந்து குறைச்சலாக தான் இருக்குது. அதற்கு அரசாங்கம் எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அந்த இன்கம் டேக்ஸ் பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லா நடவடிக்கையும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. முன்னெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், செல்லருக்கு தெரியும், பையருக்கு தெரியும், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஆடிட்டர்கிட்ட வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணால் ஆடிட்டருக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கினீங்கன்னா இன்கம் டேக்ஸுக்கு முதல்ல தெரியும். அந்த அளவுக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஆன்லைனில் எல்லாமே வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் உங்களோட பேன் நம்பரை போட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு பேன் நம்பர் போட்டு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி, ஸோ உங்கள் பேன் அக்கௌண்ட் இஸ் த பேசிஸ் ஆஃப் த டாக்குமெண்ட் அப்படிங்கிறப்ப எல்லா இடத்துக்கும் அது தெரிய ஆரம்பிக்கும். அதேமாரி அது தெரிகிறப்ப இப்போ நான் வந்து அசஸியே கிடையாது, நான் 1 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன்னா இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வரும். நீ 1 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கிறேன், நீ இதுவரை ஐடி ரிட்டர்னே ஃபைல் பண்ணவில்லை, எப்படி ஏந்தி பணம் அப்படிங்கிற கொஸ்டின் நிச்சயமாக வரும். அதற்கான ஸ்டெப்ஸ் இந்த கவர்மெண்ட் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கூட இப்போ கூட பார்த்தோம், ஒரு பேர் என்ன பானிபூரி விற்கிறவருக்கு 40 லட்சம் ரூபாய்க்கு அவர் ஏதோ ஒரு சின்ன கடையை போட்டு வித்துட்டு இருக்கிறார். ஆனால் அது இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்குது, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சிருக்குது. என்ன காரணம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த கரஸ்பாண்டிங் அந்த அமெண்ட்மெண்ட்டு அந்த அப்டேட் ஆகும். இப்போ 12 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க இன்கம் டேக்ஸ் கட்டவே தேவையில்லை அப்படின்னா அவங்க இன்கம் டேக்ஸ் கணக்கு கட்டவே தேவையில்லை அப்படின்னா இது ஒரு நல்ல கொஸ்டின் ஆக்சுவலி. இப்போ சேலரி கேஸை பொறுத்தவரை 12 லட்சம் ப்ளஸ் ஒரு 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 12,75,000. ஸோ அதில் அந்த 75 கழிஞ்சு 12 லட்ச ரூபா வரும். இப்போ எனக்கு வந்து என்னோட இன்கமே 11 லட்ச ரூபா, நான் போய் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்னை ஃபைல் பண்ணுமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிட்டர்னை பொறுத்தவரை எந்த பெனிஃபிட் கிடையாது. யூ ஹாவ் டு ஃபைல் த ரிட்டர்ன் எவ்ரி இயர். வந்து உங்களுக்கு இல்லை எனக்கு 11 லட்சம் தான், எனக்கு 10 லட்சம் தான், டேக்ஸ் லைபிலிட்டி கிடையாது, அதனால் நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தப்பு. ஈவன் ஓல்டு ஸ்கீமில் கூட பாருங்கள், ஓல்டு ஸ்கீமில் 7 லட்ச ரூபா வரை என்ன சொன்னோம், டேக்ஸே இல்லைன்னோ. 7 லட்சம் ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 7,75,000 சொன்னோம். ஆனால் அவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா டேக்ஸ் ரிட்டர்னாக ஃபைல் பண்ணணும். அப்போ முன்னாடி இருக்கிற ஓல்டு ஸ்கீமில் 3 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்க, சாரி நியூ ஸ்கீமில், ஓல்டு ஸ்கீம்ங்கிறது போல நியூ ஸ்கீமில் 3 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்க ரிட்டர்னை ஃபைல் பண்ண வேணாம். ஆனால் 3 லட்ச ரூபாய்க்கு மேலே 7 லட்ச ரூபாய்க்கு கீழே நோ டேக்ஸ், ஆனால் ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும். அதேமாதிரி இஞ்சியும் சார் என்னோட இன்கம் 10 லட்சம் தான், எனக்கு நீங்களே சொல்லிட்டீங்க என்ன டேக்ஸை கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, டேக்ஸ் கட்ட வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் ஒழிஞ்சு ரிட்டர்னை ஃபைல் பண்ண வேணாம்னு எங்கேயுமே சொல்லவே இல்லை. ரிட்டர்னை பொறுத்தவரை நீங்கள் ஃபைல் பண்ணணும், டேக்ஸை பொறுத்தவரை நில் ரேட். ஓகே சார், அப்போ ஓல்டு ஸ்லாப்பு நியூ ஸ்லாப்னு சொல்லி 2 இருக்குது இன்கம் டேக்ஸில், அப்போ தான் சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு புதுசாக இன்கம் டேக்ஸ் பில்லுன்னு சொல்லி ஒன்று கொண்டு வரணும்? சரி, இன்கம் டேக்ஸ் பில் அப்படிங்கிறது எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா பில்லு வந்ததுன்னா நம்மளோட டேக்ஸ் லயபிலிட்டி குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. இன்கம் டேக்ஸை இப்போ சொன்ன மாதிரி இந்த வருஷம் வந்து 12 லட்சம்னு சொல்லலாம், அடுத்த வருஷம் 13 லட்சம்னு சொல்லலாம், 15 லட்சம்னு சொல்லலாம், தெரியாது. பட் ஏன் அப்போ இன்கம் டேக்ஸ் பில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது எப்போ வந்ததுன்னா 1922, 1922. 1922 வந்த ஆக்ட் என்ன ஆகுதுன்னா 1961 திருப்பி என்ன பண்ணுறாங்க, நியூ ஆக்ட், அடுத்தது நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கொண்டு வராங்க 1961. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆக்ட் வந்து 1961 ஆக்ட். அப்போ எவ்வளோ வருஷம் அது ஓல்டுன்னு பார்த்துங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் வருமா, 50 வருஷம். அப்போ நிறைய சேஞ்சஸ், டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் எல்லாமே நடந்துருக்குது. செகண்ட், இந்த லாவை பொறுத்தவரை, இன்கம் டேக்ஸ் லாவை பொறுத்தவரை ஒரு காம்ப்ளிகேட்டட் லாவாக இருக்குது. அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணினோம் அப்படின்னா எல்லாரும் பார்த்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா டு சிம்பிளிஃபை த லா, யார் படித்தாலும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும். அப்போ அதுதான் மெயின் ஆப்ஜெக்ட். அப்போ என்ன ஆகும், யார் படித்தாலும் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னால் அப்போ நிறைய லிட்டிகேஷன்ஸ், சண்டைகள் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி அசஸிக்கும் சரி இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும், டிஸ்பியூட்ஸ் குறைய ஆரம்பிக்கும். அதுதான் இந்த இன்கம் டேக்ஸ் பில்லோட மெயின் அஜெண்டா அப்படிங்கிறது, சிம்பிளிஃபை த லா, சிம்பிளிஃபை த ஆக்ட். அதுதான், வேற ஒன்றும். இந்த நியூ இன்கம் டேக்ஸ் பில் பற்றி டீட்டெயிலாகவே நம்ம இன்னொரு நாள் நிச்சயமாக, ஏன்னா அவங்க வந்து ஒரு வீக்கில்
பில்லை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. பில்லை பார்த்தா தான் நம்மளுக்கு என்னங்கிறது தெரியும். சார் இப்போ என்ன மாதிரி மாச சம்பளம் வாங்குறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் என்ன இருக்குன்னு எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போ இந்த லோன் வாங்கி தொழில் பண்ணுவாங்க, அது எம்எஸ்எம்இ லோன் வாங்கிலாம் பண்ணுவாங்க. அப்போ எம்எஸ்எம்இ சம்பந்தமா இந்த பில் என்ன சொல்லியிருக்காங்க பட்ஜெட்ல? எம்எஸ்எம்இயாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, இந்த 12 லட்ச ரூபா அப்ளிகபிள். புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு இண்டிவிஜுவல், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், அதுக்கும் இந்த 12 லட்ச ரூபா அப்ளிகபிள். அப்போ யாருக்கு அப்ளிகபிள் கிடையாது? ஃபேர்மு, எல்எல்பி, கம்பெனி, அவங்களுக்கு தான் நாட் அப்ளிகபிள். ஸோ அப்போ நான் வந்து ஒரு எம்எஸ்எம்இ, நான் இண்டிவிஜுவலாக பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு ப்ராப்பர்ட்டர்ஷிப் அப்படிங்கிறப்ப இந்த நியூ ஸ்கீம்குள்ளே நான் வந்துடலாம், 12 லட்ச ரூபா ஸ்கீம்குள்ளே வந்துடலாம். அப்போ இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு த பிஸ்னஸ் ஆல்சோ. யாருக்கு? ப்ராப்பரேட்டராக இருக்கிறவங்க, அதே மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது அப்ளிகபிள். அப்போ எம்எஸ்எம்இயில் என்ன சேஞ்சஸ்? எம்எஸ்எம்இயில் ஒரு பெரிய சேஞ்சஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது எம்எஸ்எம்இக்கு நீங்கள் பேமெண்ட்டெல்லாம் வந்து வித்தின் த டயத்துக்குள்ளே கொடுத்துடணும். கொடுக்கல அப்படின்னால் அது உங்களோட, அதாவது இப்போ நான் ஒரு பெரிய கார்பரேட், நீங்கள் வந்து எம்எஸ்எம்இ, நீங்கள் எனக்கு ஏதோ ஒன்று சப்ளை பண்ணுறீங்க, ஆனால் நான் உங்களுக்கு பேமெண்ட்டை ப்ராப்பராக தரலை அப்படின்னால் என்ன ஆகும் அப்படின்னால் என்கிட்ட அது வந்து அந்த பர்ச்சேஸோ அந்த செலவாக கருதப்படாது. எதுக்கு? இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கு. அது வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுது. நிறைய பேர் என்ன ஆரம்பித்தாங்க? எம்எஸ்எம்இயை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ கொண்டு வந்தது எதுக்கு? எம்எஸ்எம்இயை வாழ வைக்கணுன்ட்டுன்னு. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, நிறைய பேர் எம்எஸ்எம்இயா நீங்கள் சொல்கிற 15 நாளில் 45 நாளில் நான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கணும், என்னால் அது முடியாதுப்பா, நம்மளுக்குள்ள டேர்ம்ஸே 3 months, அனாவசியமாக எனக்கு பிரச்சனை வரும் இன்கம் டேக்ஸில், வேண்டாம் எம்எஸ்எம்இ இருக்கிறவங்கள நான் டீல் பண்ண மாட்டேன்லாம் சில பேர் வியூ எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, நாங்கள் அதை வந்து கொஞ்சம் சேஞ்சு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நிச்சயமாக எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு கார்ப்பரேட் ஒரு எம்எஸ்எம்இன்னு எடுத்தேன், இன்றைக்கி வந்து எம்எஸ்எம்இ தான் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துட்டு இருக்குது. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 10 சின்ன ஷாப் இருக்கும், ஆனால் அங்கே 25 பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் எம்எஸ்எம்இயை வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுல எந்த வித ஒரு மாறுபாடும் கிடையாது. எம்எஸ்எம்இக்கு நிறைய பெனிஃபிட் கொடுக்கணுங்கிறதுலையும் மாறுபட்ட கருத்து கிடையாது. அதனால தான் லோனில் கூட நாங்கள் கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எம்எஸ்எம்இ நிறைய வளர அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து இதை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். சார் இப்போ நிறைய பேர் 5 வீடு 10 வீடுன்னு சொல்லி வாடகைக்கு விட்டு நிறைய சம்பாதிப்பாங்க, அது மூலமாக அவங்களுக்கு வருமானம் வரும். இப்போ அது சம்மந்தமாக ஏதாவது இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்களா? அவங்க வீடு வாடகைக்கு கொடுத்தவர்கள், அவங்களும் அது ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாங்கன்னால் அவங்களுக்கு இந்த நியூ ஸ்கீமு 12 லட்ச ரூபா வர அப்ளிகபிள் ஆகும். அதில் ஒன்றும் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அவங்க யாருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, இண்டிவிஜுவலாக இருக்கணும், ஹெச்யூஎஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. யாருக்கு கிடையாது? பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு கிடையாது. இப்போ முன்ன சொன்ன மாதிரி கம்பெனிக்கெல்லாம் கிடையாது இந்த ஸ்கீம். இந்த அப் டு 12 lakhs அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல்ஸ். இப்போ இதேமாரி வாடகைக்கு கொடுக்குற, இப்போ ஒரு கம்பெனிக்கு கொடுத்துருக்குறாங்க, இல்லை எனக்கு கொடுத்துருக்குறாங்க, இது ஒரு கம்பெனி, இதேமாரி கொடுக்குறவங்கலாம் டிடிஎஸ்ஸை பிடிக்கணும். நான் இப்போ வந்து ரெண்ட்டுன்னு ஒரு செலவு எழுதுகிறப்பயே அது வந்து 2,40,000 மேலே போனது அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டிடிஎஸ்ஸை பிடிக்கணும். 10% டிடிஎஸ்ஸை பிடிக்கணும். பிடிச்சிட்டு நான் பேலன்ஸாக அவங்களுக்கு கொடுப்பேன். இந்த 10% அவங்க பேரில் நான் இன்கம் டேக்ஸில் கட்டிடுவேன். இப்போ அந்த 2,40,000 அப்படிங்கிறத 6 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னால், அதேமாரி இருக்கிறவங்க 6 லட்ச ரூபா, இப்போ எனக்கு வந்து 5 ப்ராப்பர்ட்டி நான் ரெண்ட் கொடுத்துருக்குறேன், 5 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்குறேன், 25 லட்ச ரூபா. முன்ன என்ன ஆயிருக்கும்? அந்த 5 லட்ச ரூபாய்க்கு 10% பிடிச்சி 50 2.5 லட்ச ரூபா போயிருக்கும் என்ன விட்டு. இன்றைக்கி 6 லட்சம் ஆகிடுச்சு. அப்போ எனக்கு டிடிஎஸ்ஸு வரவே வராது. அப்போ அந்த 6 லட்சம் பணமும் என்ன ஆகும்னா, இப்போ என் கணக்கில் எனக்கு நேரம் வந்துடும். அவர் டிடிஎஸ்ஸே பிடிக்க வேண்டாம். ஏன் பிடிக்க வேண்டாம்னா, அந்த லிமிட்டை 6 லட்ச ரூபா வரை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதேமாதிரி தான் டிவிடெண்ட்டுக்கு, இன்ட்ரெஸ்ட்டுக்கு, இதுக்கெல்லாம் வந்து ரேட் இதேமாரி லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 5,000 15,000 அதேமாதிரிலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஏன்னா இப்போ லிமிட்டே 12 லட்ச ரூபா வர டேக்ஸே கிடையாது. அப்போ இதை வந்து ஒரு 2 லட்சம், இது 50,000, ஸோ கரஸ்பாண்டிங்காக அதையும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதனால் அதையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு வெல்கமிங் அமெண்ட்மெண்ட் தான். இப்போ இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ நியூ இன்கம் டேக்ஸ் பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதுக்கு வந்துருச்சுன்னா எல்லாருமே அவங்களாவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ், அதாவது ஆடிட்டர்ஸை எல்லாமே பார்க்குறாங்க, இந்த இன்கம் டேக்ஸ் கணக்கு கட்டுறது எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு வேலையெல்லாம் போயிடுமா? சரி, அவங்களுக்கு வேலையே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை லா சிம்பிளிஃபை ஆகி சின்ன சின்ன இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்க அவங்களே அவங்க ரிட்டர்னை ஃபைல் பண்ணுறது தான் கரெக்டு. சரி, நீங்கள் அதுக்குன்னு ஒரு ஆடிட்டர் என்கேஜே பண்ண முடியாது. அதை தவிர நிறையா இருக்குது. ஆடிட்டர்ஸுக்கு ஒர்க்கு, கம்பெனிஸ் இருக்குது, ஃபோர்ம்ஸ் இருக்குது, பார்ட்னர்ஷிப் ஃபோம், எல்எல்பி. ஸோ அவங்களுக்கான ஒர்க்கு அது இருந்துட்டு தான் இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. பட் இது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டதுனால நீங்களும் வந்து என்ன ஆவீங்க, நீங்கள் அதுக்கு ரெடி ஆவீங்க. நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஆடிட்டர் வந்து பார்த்துட்டு இது ரைட்டா அது தப்பா அப்படின்னு பார்க்குறதுக்கு பதிலாக நீங்களே ஆக்டை பார்த்தீங்கன்னா, ஆக்ட் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்க போகுது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சோம்.
ரெண்டாவது ஆடிட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி இன்கம் டேக்ஸை மட்டும் நம்பி இருக்கிறவங்க கிடையாது. இப்போ ஜிஎஸ்டி இருக்குது, கம்பெனிஸ் ஆக்ட் இருக்குது, அதேமாதிரி நிறைய அவென்யூ இருக்குது. நான் கூட நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், ஒரு கதவை மூடினால் இன்னொரு கதவை திறக்கும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அதில் நிறைய அவென்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து வெறும் இன்கம் டேக்ஸை மட்டும் தான் இன்கம் டேக்ஸே பண்ணாத ஆடிட்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பண்ணுற ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, வெறும் கம்பெனிஸ் ஆக்ட் மட்டும் பண்ணுற ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, வெறும் பேங்க் லோன் மட்டும் வாங்கி கொடுக்குற ஆடிட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அது வந்து அப்படியே போய்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை சுமாராக இருக்கிற ஒரு சாதாரண ஒரு இண்டிவிஜுவல் அவருடைய ஒரு இன்கம் டேக்ஸை அவரே என்ன வரும் என்ன ஆக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுன்னு தான் நான் நினைப்பேன். ஸோ அதனால் அதுவும் ஒரு வெல்கமிங் அமெண்ட்மெண்ட் தான். ப்ரொவைடட் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க சிம்பிளிஃபைடாக இருக்குன்ட்டுன்னு, சிம்பிளிஃபையாக இருக்கணும்னு எல்லாரும் வேண்டிப்போம். ஏன்னா சிம்பிளிஃபையாக இருக்கிற வரை அது எல்லாருக்கும் நல்லது தான். சார் எல்லாம் சொல்லிட்டீங்க, ஓகே. இப்போ 60 வயசுக்கு மேலே உள்ள சீனியர் சிட்டிசனுக்கு ஏதாவது பெனிஃபிட் ஆகிற மாதிரி இந்த பட்ஜெட்டில் இருக்கா சார்? நிச்சயமாக இருக்குது. என்னென்னா அந்த சீனியர் சிட்டிசன் இந்த 12 லட்ச ரூபாய்க்குள்ளே வருவார். முதல்ல அதை பார்த்துங்க. ஸோ 12 lakhs அந்த சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறப்ப அவருக்கு டேக்ஸே வரப்போகாது. அதை தவிர என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சீனியர் சிட்டிசனுக்கு 50,000 ரூபா இருந்தது பார்த்தீங்களா அந்த லிமிட்டு. இன்ட்ரெஸ்ட் மட்டும் 50,000 வரை அவங்களுக்கு வந்து ஒரு டிடக்ஷன் கொடுத்தாங்க. அதை 1 லட்ச ரூபாயை ஆக்கிட்டாங்க. ஆனால் அந்த 1 லட்ச ரூபாயை ஆக்கினாலும் அந்த டிடக்ஷன் அப்படிங்கிற நீங்கள் அந்த நியூ ஸ்கீம்குள்ளே வந்துட்டிங்கன்னா அந்த டிடக்ஷன் கிடையாது. பட் உங்களுக்கு அந்த டிடக்ஷன்ஸ் 1 லட்ச ரூபா இருக்குது. ஆனால் நீங்கள் ஓல்டு ஸ்கீமில் இருந்தால் தான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். என்னை பொறுத்தவரை ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம், ஈவன் ஏன் இப்போலேருந்தே சொல்லலாம் 90% எல்லாரும் எங்கே போக ஆரம்பிப்பாங்கன்னா நியூ ஸ்கீமை பார்க்க போக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நியூ ஸ்கீமில் லிமிட் எவ்வளோவே 12 லட்ச ரூபா. இன்றைக்கி ஏப்ரல் 2024 நீங்கள் ஏர்ன் பண்ணுற 25 ஏர்ன் பண்ணுறது எவ்வளோ லிமிட்டு 12 லட்ச ரூபா. ஆனால் ஓல்டு ஸ்கீமில் எவ்வளோ இருக்குது 5 lakhs. அதுக்கு தான் டேக்ஸ் கிடையாது. அப்போ எல்லாரும் அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 7 லட்ச ரூபா கிட்டத்தட்ட டிஃப்ரென்ஸ். அதனால் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் ஓல்டு ஸ்கீம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது, இன்எஃபெக்டிவ். ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் போயிடும். எல்லாருமே நியூ ஸ்கீமை போக்கி போவாங்க. பட் நியூ ஸ்கீமில் இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணி நீங்கள் வந்து நியூ ஸ்கீமில் போனீங்கன்னா அப் டு 12 lakhs சேலரிடு எம்ப்ளாயாக இருந்தால் 12 lakhs ப்ளஸ் 75,000 rupees அந்த டிடக்ஷன்ஸு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போக நீங்கள் வந்து நோ டேக்ஸ் அட் ஆல். ஸோ அது பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து இந்த பட்ஜெட் பற்றியும் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் பற்றியும் தெளிவாகவும் எங்களுக்கும் மக்களுக்கும் தெளிவாக சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார், நன்றி. சார் சொன்னது இவ்வளோ நேரம் கேட்டிருப்பீங்க. இதையும் தாண்டி இந்த இன்கம் டேக்ஸ் நியூ ஸ்லாப்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை பட்ஜெட்டில் வேறு ஏதாவது நிறை குறைகள் சொல்லாமல் விட்டுருந்தோம், நாங்கள் ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்தாலோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோ கூட அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். நன்றி. We are from Income Tax Department. உங்க வீட்டை சோதனை போடணும்.